அன்னை அபிராமியின் பேரருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் 13வது பாடலுக்கு அடியெடுத்து வைக்கிறோம். மனதில் குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறீர்களா? எதிலும் ஒரு வைராக்கியம், அதாவது மன உறுதி வேண்டுமா? அண்ட சராசரங்களையும் படைத்த அன்னை அபிராமியை தவிர எனக்கு வேறு தெய்வமே இல்லை என்று உருகும் இந்த பாடல் நமக்கு தளராத மன உறுதியை தரும். வாருங்கள் பாடலை பார்ப்போம். பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே, 14 உலகங்களையும் ஈன்றெடுத்தவளே, அப்படி படைத்த உலகங்கள் அழியாதபடி காத்து ரட்சிப்பவளே. பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே, பிரளய காலத்தில் இந்த உலகங்களை உன்னுள் ஒடுக்கிக் கொள்பவளே. நீலமணி போன்ற திருக்கழுத்தை உடைய சிவபெருமானுக்கு மூத்தவளாக, அதாவது சக்தியாக விளங்குபவளே. என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே, எப்போதும் இளமை மாறாத மகாவிஷ்ணுவுக்கு தங்கையே, மகாதவம் புரிந்தவளே. உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. இத்தனை சிறப்புகள் கொண்ட உன்னை தவிர நான் வேறு எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன். இதை இன்னும் எளிமையாக பார்க்க வேண்டுமென்றால், தாயே நீயே 14 உலகங்களையும் ஈன்றெடுத்தாய். ஈன்றது போலவே அவற்றை பாதுகாக்கவும் செய்கிறாய். ஊழிக்காலத்தில் அவற்றை உனக்குள்ளேயே மறைத்து கொள்கிறாய். நஞ்சுண்ட சிவபெருமானுக்கு ஆற்றலாக இருப்பவளே என்று இளமை மாறாத மகாவிஷ்ணுவின் தங்கை நீ, மகா தவம் புரிந்தவளே. இத்தனை பெருமை வாய்ந்த உன்னை தவிர நான் வேறு ஒரு தெய்வத்தை வணங்குவேனோ? மாட்டேன் என்று அசைக்க முடியாத பக்தியை வெளிப்படுத்துகிறார் பட்டர். இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்வதால் எதையும் எதிர்கொள்ளும் மன உறுதி, அதாவது வைராக்கியம் பிறக்கும். தேவையற்ற பயங்கள் நீங்கி அன்னை இருக்கிறாள் என்ற தைரியம் உண்டாகும். தீய பழக்கங்கள் அல்லது தவறான எண்ணங்களிலிருந்து விடுபட இது ஒரு சிறந்த பிரார்த்தனை. அன்னைக்கு செந்நிற மலர்கள், அதாவது செம்பருத்தி அல்லது சிவப்பு அரளிப்பூக்கள் மிகவும் உகந்தது. தேன் கலந்த திணைமாவு அல்லது கற்கண்டு கலந்த பால். இன்னும் எளிமையாக படிக்க வேண்டுமானால் உலர் திராட்சை அல்லது பேரிச்சம்பழம் படைக்கலாம். அன்னையின் மேல் கொண்ட வைராக்கியமே நம்மை அனைத்து துன்பங்களிலிருந்தும் காக்கும். நீங்களும் இந்த பாடலை பாராயணம் செய்து அந்த தாயின் அருளை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நாளை 14வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.